இன்றைய செய்திகள். தமிழக அரசியலில் புதிய மோதல். ஆர்.எஸ். பாரதியின் சர்ச்சை பேச்சு. என்ன நடக்கிறது? இன்றைய அரசியல் களம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. த.வே.க மற்றும் தி.மு.க இடையான அரசியல் மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தி.மு.கவின் மூத்த தலைவர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் விடுத்த ஒரு கருத்து தற்போதைய அரசியல் சூழலில் பெரும் பேசும்பொருளாக மாறியுள்ளது. நிகழ்வின் பின்னணி. சமீபத்தில் சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற தி.மு.க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தற்போதைய அரசியல் சூழலையும் கடந்த கால எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பேசிய கருத்துக்கள் தான் தற்போதைய சர்ச்சைக்கு காரணம். கடந்த கால வரலாற்றையும் ஒப்பிட்டு பேசிய கருத்துக்கள் தான் தற்போதைய சர்ச்சைக்கு காரணம். சர்ச்சையின் மைய புள்ளி என்ன? ஆர்.எஸ். பாரதி தனது உரையில் தற்போதைய முதல்வர் மற்றும் த.வே.க தலைவர் விஜய் அவர்களை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடன் ஒப்பிட்டு பேசினார். அவர் குறிப்பிட்ட சில முக்கிய அம்சங்கள் இதோ. வரலாறு ஒப்பீடு. 1991இல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது நிலவிய அரசியல் சூழலையும் தற்போதைய சூழலையும் அவர் ஒப்பிட்டார். திமிர் என்ற வார்த்தை அன்று ஜெயலலிதாவுக்கு இருந்த அதே திமிர் இன்றைய முதல்வருக்கும் இருப்பதாக அவர் விமர்சித்தார். வழக்கு விவகாரம். அன்றைய காலகட்டத்தில் டான்சி நில விவகாரம் எவ்வாறு ஜெயலலிதா அவர்களுக்கு சட்ட சிக்கலை உருவாக்கியதோ அதுபோலவே தற்போதைய ஆட்சியிலும் சில சிக்கல்கள் ஆரம்பமாகியுள்ளதாக அவர் எச்சரித்தார். நேரடி எச்சரிக்கை. அந்த அம்மாவுக்கு கடைசியில் என்ன ஆனது என்பது உங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான விளக்கம். நேயர்களே, இந்த விவகாரத்தை நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர் மற்றொரு அரசியல் தலைவரை விமர்சிக்கும் போது கடந்த கால தீர்வுகளையும் அல்லது சட்ட போராட்டங்களையும் சுட்டிக்காட்டுவது தமிழக அரசியலில் வாடிக்கையான ஒன்றுதான். இருப்பினும் ஆர்.எஸ். பாரதியின் இந்த பேச்சு த.வே.க மற்றும் அ.தி.மு.க ஆகிய இரு தரப்பினரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் இதை பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவரை விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது தரம் தாழ்ந்த அரசியலாக கருதப்படுகிறது என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். அரசியல் என்பது கொள்கை மோதலாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட தாக்குதல்களாகவோ அல்லது கடந்த கால துயரங்களை நினைவுபடுத்தும் வகையில் எச்சரிக்கைகளாகவோ இருக்கக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. தி.மு.கவின் இந்த விமர்சனத்திற்கு த.வே.க மற்றும் அ.தி.மு.க தரப்பு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாகும்? தொடர்ந்து இணைந்திருங்கள். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.